விஜய் ரசிகர்கள் யாருமே பேப்பர் படிக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்றது கிடையாது. செய்தி ஊடகங்களை பெருசா பார்க்க மாட்டாங்க. விஜய் சொல்றத தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. விஜய்க்கு என்ன மனசுல இருக்குன்னா, தன்னை அவர் ஒரு எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். புஷி ஆனந்த் சொல்றாரு, நான் நல்லா பேசினா தலைவர் முறைக்கிறாருங்கிறார் மேடையிலே. நீங்க கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த டவாலி எல்லாம் வர்றாங்கல்ல, அதே மாதிரி தான் பொதுச் செயலாளர் மாதிரியா இருக்கிறாரு. பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா அரசியல் கட்சியிலையுமே ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் அது சமுதாயத்துக்கானது கிடையாது, மக்களுக்கானது கிடையாது, அரசியலுக்கானது கிடையாது. நான் என் வேலைக்கு ஷூட்டிங் போறேன். கருத்து ஒன்று இருக்கிறவனோட தான் முரண்பட முடியும். கருத்து வேறுபாடு வரும். கருத்தே இல்லையே உனக்குன்னு ஒரு கருத்துமே சொந்தமாவே கிடையாது. மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்து கடந்த முறை உச்சநீதிமன்றத்துல நம்ம வாதாடணும். அதன் அடிப்படையில அது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனுடைய பதிலுரையில இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்தில் அணுக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையில அவரு இஸ்லாமிய மக்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றது நம்மளால அந்த அறிக்கையில பார்க்க முடியுது. ஆனா அவர் போற போக்குல என்ன சொல்றாருன்னா, திமுக எதுவுமே பண்ணல இந்த சட்டத்துக்கு. குறிப்பா இந்த வக்பு திருத்த சட்டத்தின் சார்பாக திமுக எதிர்வாதங்கள் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு எதுவுமே பண்ணல. தொடர்பா தனியான ஒரு நீதி விசாரணையோ அல்லது நீதிமன்றத்தை அணுகிறதோ திமுக செய்யல அப்படின்ட்டு போற போக்குல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. பல பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வழக்கு போடுவதற்கு எங்களையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளுங்கள், பிரதிவாதியாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வழக்கு போடுவதிலே பல அமைப்புகள் முன் வந்திருக்கிறது. அதில் ஒன்றாக தமிழக வெற்றி கழகமும் இருப்பது என்பதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை மனுக்கள் அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படல. அப்ப எல்லாருடைய வழக்கையும் ஒரு சேர விசாரிக்க முடியாது என்பதனால ஒரு முதன்மையான அமைப்புகள், முக்கியமான அரசியல் சக்திகள் என்கிற அடிப்படையில் திமுகவினுடைய வழக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால். அது அவருக்கு நல்லா தெரியும். அப்ப திமுக வழக்கு தொடுக்கிற விஷயங்கள்ல எல்லாத்தையுமே தான் தான் செஞ்சோம் என்று சொல்வதற்கு அவருக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன தைரியம் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் யாருமே பேப்பர் படிக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்றது கிடையாது. செய்தி ஊடகங்களை பெருசா பார்க்க மாட்டாங்க. விஜய் சொல்றதை தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதனால திமுக இதுக்கு எதிராக இருக்கு என்று சொல்வதன் மூலமாக முதல் கட்டமாக விஜய் ரசிகர்களை உசுப்பேத்தி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க போய் இந்த பிரச்சாரத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் போய் சொல்லுவாங்க. இந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகி விடும் சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய்க்கு அவருடைய அரசியல் அறியாமை. நான் என்ன கேட்கிறேன், விஜய் உண்மையிலேயே வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக களத்தில் நிற்க விரும்புகிறார் என்று சொன்னால் எல்லா மத்திய அரசினுடைய அலுவலகங்களுக்கு முன்பும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்தலாமே. மும்மொழி கொள்கை என்கிற பெயரிலே மூன்றாவது மொழியாக ஏதோ ஒரு மொழியை திணிப்பதற்கு, இந்தி மொழியை திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்யறதுல ரொம்ப சௌரியமா பனையூர் பங்களால உட்கார்ந்துகிட்டு எக்ஸ்தலத்துல பதிவிடக்கூடிய நீங்கள் களத்திலே போராடலாமே. நீங்க சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி, மத்திய அரசு போஸ்ட் ஆபீஸுக்கு முன்னாடி, மத்திய அரசினுடைய அலுவலகங்களுக்கு முன்னாடி நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அதிர்வை மத்திய அரசுக்கு எதிராக நீங்க நடத்தலாமே. எல்லாவற்றையுமே ரொம்ப ஒரு சௌகரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அது அதிமுக ஏற்கனவே பண்ணதான், புதுசு கிடையாது. கச்சத்தீவை அன்றைய மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அப்படின்னா அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டு அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் சொன்னு சட்டப்பேரவையினுடைய தீர்மானம் போட்டது எந்த கட்சியோ எந்த அரசோ அவங்கதான் கச்சத்தீவையே கொடுத்தாங்க என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது. எப்பொழுதுமே என்னன்னா, திமுக மேல நிரூபிக்கப்படாத, உறுதிப்படுத்தப்படாத ஏகப்பட்ட பொய்களை கட்டவிழ்த்து விட்டதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லா அதிமுக மேடைகள்லையும் புழங்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு. என்ன அப்படின்னா, விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று ஒரு புகழ்மிக்க வாசகம் இருக்கு. இந்த வாசகத்தை யார் உருவாக்கினார்கள்? சக்காரியா தான் சொன்னாருன்னு இவங்க சொல்லுவாங்க இல்லையா? சக்காரியா கமிஷன் அறிக்கை அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, அப்படி ஒரு வேர்டே இல்ல. சக்காரியா கமிஷனை படித்தவர்கள் அத்தனை பேரும் ஒருத்தர் அதற்கு ஆதாரம் காட்டணும்ல. யார் எங்கேயுமே சக்காரியா சொல்லவே இல்லை. இதை எங்க இருந்து உற்பத்தி பண்ணாங்க? இந்த கொசு எங்க இருந்து உருவாச்சு, உற்பத்தி ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்க இருந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா, அன்றைய துக்ளக் பத்திரிகையில உற்பத்தி பண்ணிருக்காங்க. அதை
அப்ப ஒரு கற்பனையாக ஒன்றை உருவாக்கி அதுக்கு கைகால் முகம் வந்து உருவாக்குனது மட்டும் இல்ல, அதுக்கு சிறகு முளைத்து அந்த வதந்தி பறந்து போய் எல்லா இடத்துலயுமே அதை பரப்பிட்டாங்களா. இதை வந்து தொடர்ந்து சொல்ல, இதுக்கு யாராவது ஆதாரம் கேட்டிருக்கிறாங்களா? இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாரும்பாங்க, ஏடிஎம்கே கூட்டம் பூராமே பேசுவாங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தாரும்பாங்க. அவர் வந்து நேரா வந்து சேலத்துக்கு போயிட்டார். அவர் சென்னைக்கே வரல. அவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ல அவர் வந்து திரைப்படத்துறை சார்ந்த அன்றைய கதை இலாக்காவில் பணிபுரிவதற்காக கவிஞர் காமு ஷெரீப் தான் முன்னாடியே போய் பாடலாசிரியர் இருந்திருக்கிறாரு, அவங்க ஊர்க்காரரு. அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, கொரடாச்சேரி, திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் இருக்கக்கூடிய கவிஞர் காமு ஷெரீப் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல செல்வாக்கு மிக்கவர் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, கருணாநிதி பிரமாதமான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு எழுத்தாளர் எங்க ஊர்க்காரரு அப்படின்னு இவர் தான் கூட்டு போயிருக்காரு மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர்கிட்ட. அப்ப வரலாற்றில் நிகழாத ஒன்றை நிகழ்ந்தது மாதிரி பொய் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அதிமுக கட்டுப்பவர். இவருக்கு என்னன்னா, விஜய்க்கு என்ன மனசுல இருக்குன்னா, தன்னை அவர் ஒரு எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். மக்கள் அவர் அப்படி யாரும் கருதல, அவரே கருதிக்கிறார், அவ்வளவுதானே தவிர. இப்ப சிறுபான்மை மக்களுக்காக அவர் பேசுகிறார்னு சொல்றாருல, ஏதாவது ஒரு சிறுபான்மை அமைப்பு வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம், எங்களுக்காக வந்து வழக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒரு லெட்டர் பேட் கட்சியா சொல்லணும்ல. நீங்க பெரிய மேட்ல ஒரு ஆள் கடை வச்சிருக்கிறாரு, அவருக்கு வியாபாரம் சரியில்லை. அவர் அவ்வப்போது வந்து என்ன பண்ணுவார்னா, பொதுவெளியில வந்து 1-2 இடங்கள்ல வந்து டிபேட்ல வந்து பேசுவாரு. அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க ஏமாத்தி, புஷி ஆனந்த் குரூப்லாம் கூட்டு போய், நீங்க அவர் இதுக்காக வர வேணாம், கடை பூட்டு அன்னைக்கு வந்தா போதும்னு கூட்டிட்டு போய், முஸ்தபான்னு ஒரு ஆளை கூட்டிட்டு போய், இவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த சமுதாயமே இருக்கு, முஸ்தபா பின்னாடி அவர் குடும்பமே கிடையாது, அவர் அரசியல் கட்சியும் கிடையாது, அவர் அரசியல் கட்சி நடத்துறாருங்கிறது பக்கத்து கடைக்காரனுக்கும் தெரியாது, அவ்வளவு ரகசிய இயக்கம் அது. அவரை கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து அரசியல் தெரியல பாருங்க. உண்மையிலேயே இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிறுபான்மை அமைப்புகள் இருக்கு, பாரம்பரியமான இயக்கம், காயிதே மில்லத்தால வழி நடத்தப்பட்ட இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, அது ஒரு பெரிய இயக்கம். மிகப்பெரிய இளைஞர் படை கொண்டிருக்கக்கூடியது மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். இது வந்து ரெண்டும் ஒரே அமைப்பு தான். அது வந்து ஒரு வலுவான அரசியல் அமைப்பு. எஸ்டிபிஐக்கு ஒரு இளைஞர் படை இருக்கிறது. ஒரு கூட்டம் வந்து இந்த பழனி பாபா வந்து பேசினது அந்த காலகட்டத்தில் அதுல ஏற்பட்ட பாதிப்புல ஒரு கூட்டம் வந்து தமிழக மக்கள் ஜனநாயகம். இது ஒரு 4 அமைப்பு தான் உண்மையிலேயே ஆளுங்க இருக்கிறாங்க, வேற எங்கேயுமே கட்சியில் ஆள் கிடையாது. லெட்டர் பேடு நிறைய இருக்கு. 24 கூட்டமைப்பு வாங்கல, விஸ்வரூபம் பஞ்சாயத்துலாம் வந்தாங்கல்ல, அவன் பூரா என்னன்னா, அவனா தாடி வளர்க்கறதுக்கு தனியா ஒன்றும் பயிற்சி தேவையில்லை, சேவ் பண்ணா மட்டும் அதுவா வளருதுல, அது மாதிரி தானா வளர்ந்த இயக்கங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு தொண்டர்கள் கிடையாது, அதுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது, அவனை ஃபாலோ பண்ணிக்கிறவன்ல ஒரு ஆளு தான் இந்த முஸ்தபாங்கிறவர். அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க விஜய்கிட்ட, கூட்டு போய் இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குதுங்கிறாங்க. இப்ப அவருக்கு என்னன்னா அரசியல் தெரியலைங்கிறதான். சில கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா, பிஜேபியில எல்லாம் என்ன செய்வான்னா, எவனுமே இந்த கட்சிக்கு வரமாட்டேங்கிறான் முக்கியமான ஆளு அப்படின்னு அவன் ஒரு திட்டம் போட்டாப்ல. அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு புத்திசாலி இந்த விஷயத்துல. ஒரு திட்டம் போட்டு அதிமுக ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்து கட்சியால புறக்கணிக்கப்பட்டவங்க யாரா இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அவங்கள கொஞ்சம் பேரை வண்டியில ஏத்திட்டாங்க. இந்த கேரளாவுக்கு வந்து கடைசியில அடிமாடி ஏத்துவாங்கல்ல, இனிமே இது உழவுக்கும் வராது, இது பாலும் கறக்க முடியாது, இது எதுக்குமே ஆகாதுன்னா இறைச்சிக்கு மாட்டை ஏத்துறான்ற மாதிரி அரசியல் அடையாளம் இல்லாம போனவங்களை பூரா கொண்டு வந்து நம்ம கட்சியில சேர்த்துருவோம் அப்படின்னு அதை செஞ்சார்ல. அது மாதிரி ஒரு ரிட்டையர்டான ஆளு, பழைய எக்ஸ்எம்எல்ஏ கூட கூட்டிட்டு போக முடியல அவங்களால. ஆளை கூட்டிட்டு போய் இது பண்றாங்க. அவங்கள யாராவது ஆளுமைகள் இருக்கிறார்களா? இப்ப விஜயகாந்த் வந்து அரசியல் ரீதியாக விஜயகாந்த் தனி மனிதராக ஒரு பண்பாளர், பிறருக்கு உதவக்கூடியவர், அதெல்லாம் அவருடைய அந்த பண்பை நம்ம யாரும் குறை காண முடியாது. ஆனா அரசியல் ஞானமாக அவர் எதையும் சொல்ல முடியாது, உதவி செய்யக்கூடிய அவர் தான். ஆனா அவர் கூட என்ன செஞ்சார்னா, தன்னால வந்து இந்த அரசியல் கட்சியை நடத்திட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு எப்படி வியூகம் வகுப்பதுன்னு ஒரு ஆளை வச்சு, அதனால கொஞ்ச நாள் சட்டமன்ற உறுப்பினராவது இருந்தார். இல்ல இங்கதான் புஷி ஆனந்த் இருக்காருல்ல, தாங்க ஏதாவது ஒண்ணு அங்க ஒரு கவுன்சிலர் லெவல்ல ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அதுக்கு எம்எல்ஏவா இருந்த புஷி ஆனந்த கூட்டு போனா, புஷி ஆனந்த் சொல்றாரு, நான் நல்லா பேசினா தலைவர் முறைக்கிறாருங்கிறாரு மேடையிலேயே. நீங்க கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த டவாலி எல்லாம் வர்றாங்கல்ல, அதே மாதிரிதான் பொதுச் செயலாளர் மாதிரியா இருக்கிறாரு. பொதுச் செயலாளருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லா அரசியல் கட்சியிலையுமே ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவங்க தலைவர்களுக்கே சில நேரம் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவோ வழிநடத்தக்கூடியவர்களாக கூட பல பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள்லாம் கலைஞருக்கு நிகரான ஒரு தர இருந்திருக்கிறாரு. அறிவாற்றல் மிக்கவராக, சிந்தனை மிக்கவராக இருந்திருக்கிறாங்க. நீங்க அதிகாரத்தை இடத்துக்கு போக முடியலைனாலும் 2ஆம் கட்டத்துல வந்து ஒரு முக்கியமான தலைவரா நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. எதுக்குமே ஆகாதவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தனி விமானத்துல போறாரு. எதுக்கு போறாரு? அவர் படப்பிடிப்புக்கு போறாரு. அவர் சொல்றாரு, மதுரையில வந்து விமானத்துல இருக்கும்போது, நான் ஏன் வேலையா போறேன், பிரஸ் மீட், ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட், அது சமுதாயத்துக்கானது கிடையாது, மக்களுக்கானது கிடையாது, அரசியலுக்கானது கிடையாது, நான் என் வேலைக்கு ஷூட்டிங் போறேன்,
வெட்டிப்பல்க பின்னாடி வந்துடாதீங்கிறத மறைமுகமா என்ன சொல்றாரு, என்னை யாரும் பின்பற்றாதீங்க. ஆனா இவர் தனி விமானத்துல போறது தகவலை யார் கசிய விட்டது? முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்காரியார் கமிஷனா இருக்கட்டும் அல்லது அந்த திருட்டு ரயில் கதையா இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே அன்னைக்கு வந்தபோது அதை தேடி படிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து இங்க இல்ல. ம். ஆனா இப்ப எல்லாமே இருக்கு. இப்ப வந்து இந்த அறிக்கை வெளியிட்ட உடனே நம்ம அந்த கேஸ்ல இருக்குமா இல்லையா, அதுல நம்ம ஆள் யாராவது வாதாடி இருக்காங்களா இல்லையா கூகுளே காட்டி அப்படின்றது கொடுத்துரும். கூகுள்லயே காட்டி குத்துரும். இப்ப இது கூடவா விஜய் கட்சியில இருக்கிறவங்க போய் பார்க்க மாட்டாங்க? இல்ல அது என்னன்னா, வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு கட்சி ஆரம்பிக்கிறவங்க யாருமே ரெஃபரன்ஸை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அவர் சொல்லிட்டாரா அது சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு நம்பிக்கை தானே அது. விஜயை பொறுத்தவரையில சிறுபான்மை மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல திமுக நடத்திய போராட்டம் இருக்குல்ல, இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற ஒரு கருப்பு சட்டம் வந்தபோது தமிழ்நாடு அதிரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து திமுக நடத்தியது. தமிழ்நாடுங்க நடத்தியது, தலைநகர்ல நடத்தியது, மாவட்டத்தோடு நடத்தி இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி போராட்டங்களின் வழியாக அவர்கள் சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நான் பாஜக விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொன்ன பின்னாடி கூட சிறுபான்மை வாக்கு வங்கி அவர் பக்கம் போகவே இல்லையே. ஒரு அமைப்பு தான் அவருக்கு பின்னால் போனதே தவிர ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் அவருக்கு பின்னாடி போகவே இல்லையே. அதனால அவருடைய அரசியல் அறுவடை அவரால் செய்யவே முடியல. ஏனென்றால் இவர் திடீர்னு வெளியில வர்றாரு, திடீர்னு நாளைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அப்பயே சொன்னாங்க சேர்ந்துருவாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இல்ல அவர் சேர மாட்டேன் அப்படின்னு உறுதியோட அவர் பேசினாரு. பல பேர் நம்பினாங்க அவர் திரும்ப போக மாட்டாரு, பாஜக கூட்டணியில் போக மாட்டாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சித்தாந்த ரீதியாக பயணிப்பது, கொள்கை ரீதியாக பயணிப்பதுன்னு ஒரு பயணம் இருக்கிறது. திமுகவில் என்னென்ன கொள்கை இருக்கோ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திமுகவில் இருக்குன்னு வச்சுங்க. பெரியாரை ஏற்றுக்கொள்வேன், பெரியாரின் கடவுள் மறுப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது டிரான்ஸ்லேஷன் அப்படியே தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை. இங்க என்னென்ன இருக்கோ அதை பூரா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மு.க. ஸ்டாலின்ங்கிற இடத்த ஒரு இன்ட்டு போட்டுட்டு, கொள்கை எதிரி யாருன்னா எங்களுக்கு வந்து பிஜேபி, அரசியல் எதிரி யாருன்னா வந்து திமுக. உனக்கு எப்படி திமுக அரசியல் எதிரியா இருக்க முடியும்? நீ திமுக கொள்கையை தானே ஃபாலோ பண்ற. மேற்கோள் காட்டும் போதே அறிஞர் அண்ணாவை தானே மேற்கோள் காட்டுறாங்க. மக்களிடம் செல், மக்களிடம் போய் உன்னுடைய கொள்கையை சொல்லு, மக்களுக்காக வேலை செய்ய அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதைத்தான் நான் ரொம்ப நாளா சொல்றேன் விஜய்கிட்ட. நீ போய் முதல்ல மக்களிடம் போய் செல், மக்களுக்காக போய் பேசு. ஒண்ணுமே செய்யாம பனையூர் பங்களால உட்கார்ந்துக்கிட்டு வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஆளு வந்து கூட்டிட்டு வாங்கடா, வெள்ளத்துல எவன் தவிக்கிறானோ அவனை படகுல ஏத்தியாவது கூட்டு வாங்கடா சொல்லி வீட்டுக்கு வர வைக்கிறது. கட்சிக்காரன் அவனா செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, துக்கம் நடந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு பாடியை தூக்கிட்டு வந்துடும் புஷியானந்து, ஆளுகெல்லாம் போட்டு ஆதரவரிசனாலாம் விட்டு, அண்ணே நீங்க போனீங்கன்னா கூட்டம் வந்துடும், இங்கேயே வச்சு மாலையை போடுனேன், பாடியை கொண்டு வரேன், ஆம்புலன்ஸில் கொண்டு வரேன், வாசல்லே வச்சு பனையூர் பங்களா வாசல்ல வச்சு மாலையை போட்டேன்னா இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு புது முறை, நம்ம யாரும் பின்பற்றாத முறையை நம்ம பின்பற்றலாம், இது ஒரு புதிய வாய்ப்பு, இவங்க எப்படி சிந்திக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. இங்க போயிடாதிய. நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்ன அரசியலுக்கு வர்றதுக்கு? அவர் போனா கூட்டம் கூடுது, அவ்வளவுதான். அதை கழிச்சுட்டு அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அவர் 69வது படத்துல நடிக்கிறாரு, அதெல்லாம் தகுதியா? அண்ணாமலை கூட கேட்டாரு, நேற்று வரைக்கும் நீ இடுப்பை கிள்ளிக்கிட்டு இருந்த, நீ எல்லாம் தலைவரான்னு கேட்கிறாப்ல. அண்ணாமலைக்கு என்ன போறாமேனா, இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல, இடுப்பு கிள்ற வாய்ப்பு. ஏன் கிடைக்கல தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து கர்நாடகால பணிபுரிகிற போது ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அதுக்கு ஆதாரம் நான் தர்றேன். அதுல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை, போலீஸா இருக்கும் போது நடிச்சிருக்காரு. இங்க வந்துட்டு ஒரு படம் நடிச்சார் வேற, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு. ஆமா, அப்ப அவருக்கெல்லாம் இந்த மாதிரி சீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திரிஷா கூட நடனமாடக்கூடிய சீன்கள்லாம் கொடுக்காம விட்டாங்க. அந்த ஏக்கம் தான் அவருக்கே தவிர அவருக்கு கொள்கை பிரச்சனை எல்லாம் கிடையாது. விஜயோட வந்து விஜய்க்கு கொள்கை இருந்தா தானே கொள்கை பிரச்சனை வரும். கருத்து முரண்பாடு யாரோட வரும்? எனக்கெல்லாம் வந்து என்ன திராவிட இயக்க ஆதரவாளராக இருந்தாலும் விஜயோட எனக்கு கருத்து முரண்பாடே கிடையாது. கருத்துன்னு ஒன்று இருக்கிறவனோட தானே முரண்பட முடியும், கருத்து வேறுபாடு வரும். கருத்தே இல்லையே உனக்குன்னு, ஒரு கருத்துமே சொந்தமாவே கிடையாது. இப்போ இதெல்லாம் கருத்துல வராதா? இப்போ ஏன்னா இந்த அறிக்கையில வந்து மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்தது பாஜக, அதை நிறைவேற்றி பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி அதை சட்டமாக்குறாங்க. அதை குறித்து ஒரு வார்த்தை கூட இந்த அறிக்கையில இல்லை. ஆனா அதுல என்ன சொல்றாருன்னா, வக்பு திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு. ஆனா அது சட்டமான பிறகு அது குறித்து எந்த விதமான உச்சநீதிமன்றத்துக்கு சென்று எந்த விதமான போராட்டமும் நடத்தல அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில கொடுக்குறாங்க. என்ன செய்வான்னா, நீட்டை ஏன் நீங்க விளக்கல அப்படின்னு திமுக காரனை பார்த்து கேட்பான். நீட்டை வந்து விளக்குவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்கிறது. அதனால சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு கவர்னர்கிட்ட அனுப்புறோம், அவர் வந்து கிடப்புல போட்டாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கோம். அப்ப சட்ட போராட்டத்தை மேற்கொள்கிறதுங்கிறத விட்டுருவான். நீங்க ஏன் நீக்கல அப்படின்னு கேட்கறான்ல. அதிகாரம் இருந்தா தானே நீக்க முடியும். அப்ப வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தினுடைய இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர்களை நோக்கி வந்து பாய வேண்டிய விஜய், அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய விஜய், சட்ட போராட்டமா மக்கள் போராட்டமா எதையுமே செய்யாம
அறிக்கை வெளியிட்டுட்டோம்னா 2026 நம்ம நேரடியாகவே வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். எந்த வேலை திட்டமும் நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம்னா 2026 விஜய் தான் வந்து முதலமைச்சர். அதுக்கு எந்த வேலை திட்டமும் கிடையாது. அப்படி அவ்வளோ ஈஸியாக அது கிடைச்சிருக்கும் நம்புறேன். முல்லா என்ன செஞ்சாருன்னா, ஒரு முறை போய் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. முல்லா முதல் சப்பாத்தி சாப்பிட்றாரு, 2வது சப்பாத்தி சாப்பிட்றாரு, 3வது சப்பாத்தி பசியே தீரல, 4வது சப்பாத்தி பசி தீரல, 5வது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீர்ந்துருச்சு. அடுத்த முறை அந்த ஹோட்டலுக்கு போனாரு, வெயிட்டரை கூப்பிட்டாரு, எடுத்த எடுப்பே எனக்கு அந்த 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தாரு. அவன் சொன்னான், இல்லைங்க அது முதல் சப்பாத்திங்கன்னா. கிடையாது, நான் 5வது சப்பாத்தி சாப்பிடும்போது பசி தீர்ந்துச்சுல, நீ அந்த 4 சப்பாத்தியை விட்டுட்டு முதல்ல 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தாரு. 4 சப்பாத்தி சாப்பிட்டதுனால தாங்க 5வது சப்பாத்தியில் பசி தீர்ந்துச்சு. அது எப்படிங்க அது 5வது சப்பாத்தி ஆகும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து கணக்கு போட்டா இது முதல் சப்பாத்தி தாங்கன்னு அவன் சொன்னான். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், 2026 நேரடியா எப்படி 5வது சப்பாத்தியை கேட்டாரா முல்லா, அது மாதிரி நேரடியா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். எம்ஜிஆர் வந்து 1952 போய் கட்சியில தீவிரமாக இயங்க தொடங்குறாரு. 20 ஆண்டு காலம் 72 வரைக்கும் மிக தீவிரமாக திமுக இயங்குறாரு. திமுகவில் வந்து 20 ஆண்டு காலம் ஒருத்தன் பயிற்சி பெற்றானா அவன் இந்தியாவே ஆளலாம். அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானதுல ஆச்சரியம் இல்லை. அதிர்த்து தனியாக கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் உழைக்கிறாரு. 25 ஆண்டு கால அரசியல் உழைப்பிலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர, ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சு 25 நாள் கேப்ல ஆகுறேங்கிறாங்களே, எப்படி இந்த தன்னம்பிக்கையை நான் வியக்கிறேன். ஷூட்டிங்கே வந்து அடுத்த பிப்ரவரி இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு வந்து 2026 வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. அது ரொம்ப விஜய்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் பாராட்டணும். என்னதான் முரண்பாடு இருந்தாலும் நான் பாராட்டணும். எப்படியும் வந்து என்னதான் புஷியானது நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னாலும், ஆதவர்ஜுனா கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாலும் அந்த ஆள் நம்பல விஜய். 2026 இன்னொரு படம் நடிக்கிறதுக்கு வெளியில கடைசி படம் சொல்லிட்டார்ல, யாருக்குமே தெரியாம அட்லீட்டை கூப்பிட்டு ஒரு கதை கேட்டு வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு தெரியுது நம்மளை வச்சு ஷோ காட்டுறாங்க, இது வேலைக்கு ஆகாது. ரஜினிகாந்தை வச்சு கொஞ்ச நாள் படம் காமிச்சாங்க பாஜக, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அடுத்து வேற யாரை களம் இறக்கினாலும், அண்ணாமலை இறக்கினாலும் களம் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. என்னத்தை தான் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும் அப்படிங்கிறாங்க. இது பெரியார் மண்ணு ஒட்டவே மாட்டேங்குது. பாஜக காரங்களுக்கு இந்த மாதிரி படம் காட்டுறவங்களுக்குலாம் ஒட்ட மாட்டேங்குது. அதனால என்ன செய்யறது தெரியாம ரகசியமா அட்லியை கூப்பிட்டு கதை கட்டு வச்சிருக்காரு விஜய். இப்போ மீண்டும் நடிக்க போயிடுவார், மறுபடியும் ஷூட்டிங் போயிடுவார். 26க்கு அப்புறம் ஆடுன காலும் பாடுன வாய் நிக்காதுமாங்க. அவர் ஒரு நாள் வந்து அவர் செய்ய முடியும். கூத்தாடியை கூட்டு போயெல்லாம் நீங்க வந்து அரசியல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, எம்ஜிஆர் பெரிய அரசியல்வாதி. அவர் ஒரு பக்கம் நடிகனாக இருந்தாலும் அவர் பெரிய அரசியல்வாதி. மக்களுக்கு தெரியும் யாரை எந்த எல்லையில் நிப்பாட்ட வேணும்னு மக்களுக்கு தெரியும். விஜயகாந்தா மனிதாபிமான உதவி அந்த இடத்துல இருந்து அவரை பார்த்தாங்க. அதுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு, கூட்டணியில எதிர்க்கட்சியில். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் அறிவிச்சானா என்ன பண்ணாங்க? எம்எல்ஏ பதவியே இல்லாம பார்த்துட்டாங்கல்ல. மக்கள் நல கூட்டணியில பட்ட சூடுனாலதான் 3வது அணி அமைப்பதுன்னு யாராவது போய் மைக்க நீட்டிட்டாங்கன்னா திருமாவளவன் திகிலா இருக்காரு. சும்மா இருக்கடா, வேலையை விட்டு கெடுத்து விட்டுறாதீங்கடா, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3வது அணி என்பது இங்க நடைமுறையில் வெற்றி பெறாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால விஜய் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல எதுவும் நிகழாது. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு மத்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக விஜய் களத்தில் வந்து இறங்கினா அவரை நம்பலாம். அவர் தெளிவா என்ன பண்ணாரு, பரந்தூர் நில பிரச்சனை இருக்கு அப்படின்னோன்னா என்ன பண்ணிட்டாரு, அங்கே போனார்ல. ஆனால் கடைசி வரைக்கும் டங்ஸ்டனுக்கு போகவே மாட்டேன்ட்டாரு மதுரை. ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அப்போ இவங்க நிலம் வழங்குறது மட்டும்தான் இங்கே மாநில அரசு. அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக ப்ராஜெக்டே வேதாந்தா நிறுவனம் சார்ந்தது. இப்போ அங்கே போனால் நம்ம முதலாளியை போச்சுக்கிறணும், எஜமானர்கள் நமக்கு வந்து விசுவாசமாக இல்லாமல் போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு, பாஜகவுக்கு பயந்துக்கிட்டு அங்கே போக மறுத்தாரு. அதனால இப்பயும் பட்டும் படாமல் பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாது. அது மாதிரி தான் ஒரு அரசியல் செய்கிறாரு. அரசியலில் வந்து நீ பாம்பை அடிச்சிடணும், பாம்பை விட்டேன்னா அது போயிடும், கடிச்சிடும். அதனால பாஜக எதிர்ப்பு, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு என்பதில் எந்த உறுதித்தன்மையும் இல்லை. மாநில சுயாட்சி குறித்து எந்த தெளிவான பார்வையும் இல்லை. நீனும் எதிரி தான், அவனும் எதிரி தான், பாயாசமும் ஒன்று தான், பாலிடாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் அந்த பாலிடாலை குடிச்சு நீ செத்துருன்னு மக்கள் சொல்லுவாங்க. என்னதான் விஜய் அவர்கள் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாலும் அவர் கொடுக்குற ஒரு அறிக்கையிலும் பாஜக வந்து சாடுறது என்பது சும்மா ஒரு போற போக்குல தட்டி கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. அவருடைய முழு எதிரி பொள்ளாச்சி அறிக்கையில கூட அதிமுக கண்டிக்கல. பொள்ளாச்சியினுடைய அவங்க வந்து யாரை கண்டிக்கிறான்னு தெரியல.
ஒருவேளை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டிக்கிறாரா என்னங்கிறது சந்தேகமா இருக்கு எனக்கு. யாரையுமே குறிப்பிடாத ஒரு மொட்டை மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு அதிகாரி மேல புகார் கொடுக்கும் மொட்டை கடிதாசி அட்ரஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதனால விஜய் வந்து தமிழக அரசியல்ல ஒரு மொட்டை கடிதாசி. தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற அடுத்த ஒரு நேர்காணல் நம்ம சந்திப்போம். மிக தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.